வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி புதுவை கடற்கரை சாலையில் ஒளிபரப்ப இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து ரசிகர்கள் ஆதரவான கொண்டாட்டம். புதுவையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் எண்ணா ராஜா சர்வீஸ் சொகுசு பேருந்து பூஜை செய்து முதல்வர் துவக்கி வைப்பார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 கைது. 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா ஸ்டாம்புகள் பறிமுதல். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணி மோதியது. இதையொட்டி புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் பெரிய திரை அமைக்கப்பட்டது. இந்த திரையில் ஆரம்பத்தில் இருந்து போட்டி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதியத்திலிருந்து ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். நேரம் செல்ல செல்ல ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. போட்டியை ரசிகர்கள் கைத்தட்டல் மற்றும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோல் புதுச்சேரி எல்லைப்புற பகுதிகளில் உள்ள மதுபான பார்களிலும் திறந்த வெளியில் போட்டியை காண ஏற்பாடு செய்யப்பட்டது. நகரின் மத்திய பகுதிகளில் பெரிய அளவிலான தொலைக்காட்சியில் ரசிகர்கள் போட்டியை கண்டு களித்தனர். இறுதியில் 7 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 11 ஆண்டுகளுக்கு பின் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றதை கடற்கரை சாலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் 2 நாள் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை இரவு இன்ப சுற்றுலா செல்லும் எண்ணா ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்தை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்படும் 2 நாள் இன்ப சுற்றுலா சொகுசு பேருந்தை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். எண்ணா ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து 40 இருக்கைகள் கொண்டது. பொதுமக்கள் பொதுவாக சுற்றுலா செல்வது வழக்கம். இதில் அனைவரும் பயன்பெற வேண்டிய எண்ணா ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து முதல் முறையாக வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் விளையாண்பேட்டை காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் புறப்படுகிறது. அதன் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி திலாசிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்திய சுவாமி ஆலயத்தில் முதல்வர் ரங்கசாமியால் பூஜை செய்யப்பட்ட பிறகு எண்ணா ராஜாவிடம் வாகனத்தின் சாவி வழங்கப்பட்டது. இதில் சைவ அசைவ உணவு தங்குமிடம் உட்பட நபர் ஒருவருக்கு ரூபாய் 4000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பணமாக 2000 செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் சூர்லி பாலஸ், வைகை டேம், கொடைக்கானல் பூங்கா, கொடைக்கானல் லேக், குறிஞ்சி ஆண்டவர் கோயில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றுப்பார்க்கும் இடங்கள் என்று நிறுவனர் எண்ணா ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால், புதுவை சுடர் ஆசிரியர் சிவகுமார், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட வாகனம் புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கரிமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கீத் குமார், கீர்த்தி வாசன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஹைதர் முகமது பாசிர் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள போதை ஸ்டாம்புகள், கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராயம் கள்ளுக்கடைகளுக்கு ஏலம் துவங்கிய நிலையில் கிஸ்தி தொகை உயர்வால் முதல் நாளில் ஒரு சாராய கடை கூட ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன்வரவில்லை. அதே நேரத்தில் 14 கள்ளுக்கடைகள் ஏலம் போயின. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கடைகளுக்கு நேற்று ஏலம் துவங்கியது. கிஸ் தொகையை உயர்வால் முதல் நாளில் ஒரு சாராய கடையை கூட ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன்வரவில்லை. அதே நேரத்தில் 14 கள்ளுக்கடைகள் ஏலம் போயுள்ளன. புதுச்சேரி அரசு கலால்துறை மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1000 கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கிறது. இதில் சாராய் மற்றும் கள்ளுக்கடை மூலம் ஆண்டுகளுக்கு ரூபாய் 100 கோடிக்கு வருவாய் கிடைக்கிறது. புதுவையில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இதேபோல் காரைக்காலில் 25 சாராய கடைகளும்
26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் 5% கிஸ் தொகை உயர்த்தி ஆன்லைன் ஏலம் விடப்பட்டு வழக்கம். புதுவையில் மதுக்கடைகளுக்கே அதிக மவுஸ் இருந்தாலும் எல்லையோரங்களில் உள்ள சாராய கடைகள் மூலம் அதிக வருவாய் கிடைக்கிறதா? இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய மற்றும் கள்ளுக்கடைகளின் 2024-2025 குத்தகை ஆண்டிற்கான சில்லறை விற்பனை உரிமைக்கான ஏலம் www.kalalcollection.pygovernment.in என்ற இணையதளத்தில் நேற்று துவங்கியது. இந்த ஏலத்தை கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் தொடங்கி வைத்தார். இதில் சாராய கடைகளுக்கான ஏலம் மதியம் 12 மணி தொடங்கி 1 மணி நேரம் வரை நடைபெற்றது. கிஸ்தி தொகை உயர்வை காரணமாக ஒரு கடையை கூட வியாபாரிகள் எடுக்க முன் வரவில்லை. இது கலால்துறை அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கள்ளுக்கடைகளுக்கான ஏலம் மதியம் 3 மணி வரை துவங்கி இரவு 8 மணி வரை நடைபெற்றது. இதில் 14 கள்ளுக்கடைகள் ஏலத்தில் எடுக்கப்பட்டது. நேற்று ஏலம் போகாத சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகையை குறைத்து வருகின்ற 1ஆம் தேதி மறு ஏலம் நடத்த கலால்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. லாஸ்பேட்டை ராக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி PPS ரமேஷ்குமார் முதல் பரிசை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ராக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்திய கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி ஏர்போர்ட் மைதானத்தில் ஜூன் 22, 23, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று போட்டியில் விளையாடியது. இந்த கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவரும் சப்தகிரி குழுமம் நிர்வாக இயக்குநருமான VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டார். முதல் பரிசாக ரூபாய் 15,000 வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் இளமுருகன் மற்றும் புதுப்பேட்டையைச் சேர்ந்த சக்தி பிரெண்ட்ஸ் அணி வீரர்கள் மற்றும் ராக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் வீரர்களும் கலந்து கொண்டனர். 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆணையின்படியும் மாநில பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின்படியும் உள்துறை அமைச்சரின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு 13ஆம் நம்பர் பூத்தில் 111வது மனிதனின் குரல் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் தூய்மை பணியாளர்கள், பாஜக மகளிர் அணி நிர்வாகி தனலட்சுமி, பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு, பாஜக நிர்வாகிகள் சரவணன், வெற்றிக்குமார், அரவிந்த், ராஜேந்திரன், மணி மற்றும் இளங்கோ நகர் வார்டு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செயற்குழு உறுப்பினர் பாஜக ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசும் பொழுது பிப்ரவரி தொடங்கி இப்போது வரை எப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடன் உரையாட முடியவில்லை என்ற உணர்வு என்னை அழுத்தியதா. ஆனால் கடந்த மாதங்களில் நீங்கள் எல்லாம் எனக்கு லட்சக்கணக்கான செய்திகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை காணும் பொழுது என் மனதிற்கு மிகவும் உவப்பாக இருக்கிறது. மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு என்னமோ தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் மனதின் குரல் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்தில் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல பணிகள், சுயநலமற்ற உணர்வோடு புரியப்படும் பணிகள், சமூகத்தில் நல்ல ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தேர்தல் காலத்து செய்திகளுக்கு இடையே கண்டிப்பாக மனதை தொடக்கூடிய செயல்கள், செய்திகள் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கும். நமது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நமது நாட்டு மக்களுக்குத்தான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் 2024 ஆண்டின் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாகும். உலகின் எந்த ஒரு தேசத்திலும் எத்தனை பெரிய தேர்தல் இதுவரை எப்பொழுது நடந்ததில்லை. இதிலே 65 கோடி மக்கள் வாக்களித்தனர். நான் தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்களிப்பு முறையோடு தொடர்புடைய அனைத்து பேருக்கும் இந்த காரணத்திற்காக பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் என்று பிரதமர் மோடி பேசியிருந்தார். அரியாங்குப்பம் பகுதியில் உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான சிலம்பாட்ட போட்டி சபாநாயகர் செல்வம் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்த உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான நிகழ்ச்சி இன்று அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபாலசுவாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர்
வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கியிட்டு சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியிலிருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்படும் உள்ளன. புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை முதல் அமலாவதையொட்டி காவல்துறை தலைமையகத்தில் சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்துவதை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் சிறப்பு பயிலரங்கம் மற்றும் ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்ட ஒழுங்கு மற்றும் குற்ற புலனாய்வு சீனியர் எஸ்பிக்கள் நரசைதன்யா மற்றும் கலைவாணன் இணைந்து நடத்திய இந்த பயிலரங்கில் போக்குவரத்து மற்றும் சிஐடி பிரிவுகள் உட்பட அனைத்து எஸ்பிக்கள் மற்றும் அனைத்து காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி காரைக்காலில் இன்று தொடங்கியது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் இமானுவேல் மைக்ரோனின் கட்சி பின்னடைவை சந்தித்தது. தொடர்ந்து தனது மையவாத கூட்டணி ஆட்சி செய்த பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார் மைக்ரோன். பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதியின் வாக்குப்பதிவு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு 4550 வாக்காளர்கள் வாக்களித்தனர். புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த தேர்தலை துணை தூதர் லெஸ் டால்போர்ட் பாரேவி வாக்களித்து துவக்கி வைத்தார். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் தேய்தா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெற்றதா. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கடந்த ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயலட்சுமி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வினை 4229 ஆண் பெண் எழுத்தினர் அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமக கருவு பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்கள் ஆண் மற்றும் பெண் சேர்க்கைக்கான எழுத்து தேர்வு இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 3034 ஆண் தேர்வர்களும் 1195 பெண் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். இத்தேர்விற்கான புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட அலுவலகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். வேறு மையங்களில் தேர்வு எழுத முடியாத நுழைவுச் சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு மையத்தின் நுழைவு வாயிலில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. மேலும் கைரேகை, வருகை பதிவு ஆகியவற்றை சோதனை செய்த பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட், பேனா, நுழைவுச் சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டது. இத்தகைய சாதனங்களை தேர்வு நேரத்தில் வைத்திருப்பவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட குற்றவியல் நடைமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.
அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜமாத் கருவிகள் பொருத்தப்பட்ட அனைத்து தேர்வு அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்தன் தருண் ஸ்ரீ தனது குழுவினருடன் புதுச்சேரி அருகே ஆழ்கடலில் 50 அடி ஆழத்திற்கு சென்ற சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடி இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்துச் சென்ற இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினர். புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஸ்கூபா டைவிங் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்தர் தருண் ஸ்ரீ ஆழ்கடலில் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி சாதனை படைத்து வருகிறார். இது மட்டுமில்லாமல் இந்தியா சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் சாதனை படைக்கும் போது அதனை தனது குழுவுடன் இணைந்த ஆழ்கடலில் அதன் கொண்டாட்டத்தையும் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று நடந்து முடிந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி 17 வருடங்களுக்கு பிறகு உலக கோப்பையை வென்றுள்ளது. இதனை கொண்டாடும் வகையிலும் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்தர் தருண் ஸ்ரீ தனது குழுவினருடன் புதுச்சேரி அருகே ஆழ்கடலில் 50 அடி ஆழத்திற்கு சென்ற சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்துச் சென்றார் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினர். மேலும் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. காரைக்காலில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 32 வயது வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அருண் ஐயனார், வயது 32. இவர் வசிக்கும் அதே பகுதியில் 14 வயது சிறுமியுடன் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அருண் ஐயனார் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனை அடுத்து புகாரை பெற்றுக் கொண்ட நகர காவல் நிலைய போலீசார் அருண் ஐயனார் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் ஐயனாரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பிறந்த நாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொது மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்பட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஐயப்பன் குட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள வாலிபால் விளையாட்டு அரங்கத்தில் இந்திராநகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் கராத்தி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வாலிபால் சதீஷ், தினகர், ஐயனார், பாபு, ரவி, கார்த்திக் உள்பட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஏராளமான அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் கராத்தி வெளவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் பெற்றுத் தருவது, அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அனைத்து இடங்களிலும் இந்திராநகர் தொகுதியில் உள்ள விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுப்பது, பல பெரிய தொழிற்சாலைகள் இந்திராநகர் தொகுதியில் அமைந்துள்ளதால் அவர்களை அணுகி இங்கு அமைந்துள்ள விளையாட்டு அரங்குகளை மேம்படுத்த மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் பெற்றுத் தருவது, அந்த தொழிற்சாலைகளின் முதலாளிகளை அணுகுவது, இரவு நேரங்களில் விளையாட்டு வீரர்களில் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள போதுமான மின்சார விளக்கு வசதிகள் அமைத்து தர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழுகை தேவையான ஏற்பாடுகள் செய்து தர வலியுறுத்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்களுக்கு தேர்வுக்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாகத்தான் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க அழுது சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்து தேர்வு இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4429 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12 மணிக்கு முடிவடைகிறது.
தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி தேர்வு மையம் கேட் மூடப்பட்டதா. இதில் ஒரு வாலிபர் தேர்வு எழுத முடியவில்லை என கேட்டை பிடித்து கதறி அழுது அங்கிருந்தவர்களை சோகத்தை ஏற்படுத்தியதா. மேலும் போக்குவரத்து நெரிசலாகத்தான் நாங்கள் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகரில் பெண் அமைப்பு முன்னெடுத்த பெண் அரசியல் புத்தகம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. பெண் அமைப்பு பெண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ள ஓர் அமைப்பு பெண்ணியம் பற்றிய சரியான புரிதலுடன் சுதந்திரமாக சுயமரியாதையுடன் இந்த நூற்றாண்டின் அறிவார்ந்த பெண்களுக்காக ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற அமைப்பு பெண்கள் பெருமளவில் பொது வெளிகளில் வருவதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த சிறந்த வழி. பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை பெண் அமைப்பு தனது இலக்காக கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதியால்பேட்டை யூத் ஹாஸ்டல் சோலை நகரில் பெண் அமைப்பு முன்னெடுத்த பெண் அரசியல் புத்தகம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் தலைமை எழுத்தாளர் நர்மதா அம்மையார் பெண் அமைப்பின் அணிவேராக செயல்பட்டு வருகின்றார். செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெண் அமைப்பின் உறுப்பினர்கள், புதுச்சேரியின் ஆளுமைகள், திருநங்கை தோழிகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் பெண் புத்தகத்தின் கலந்துரையாடலை பல்வேறு ஆளுமைகள், பெண் உறுப்பினர்கள் பலரும் சிறப்பாக பேசினர். இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம், கும்பலாட்டம், பறை, இசை என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பெண் அமைப்பின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பெண் அமைப்பு உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட்டிருந்தனர். இதில் புதுச்சேரி பெண் அமைப்பு உறுப்பினர்கள் ஜெயந்தி, இளவரசி, செல்வகுமாரி, ஹேமா, பானுமதி, தமிழரசி பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 91 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். T20 உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி புதுவை கடற்கரை சாலையில் ஒளிபரப்பு. இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து ரசிகர்கள் ஆதரவான கொண்டாட்டம். புதுவையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் NR ராஜா சர்வீஸ் சொகுசு பேருந்து பூஜை செய்து முதல்வர் துவக்கி வைப்பார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 கைது. 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா ஸ்டாம்புகள் பறிமுதல். புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சாராய கடை கூட ஏலம் போகவில்லை. எஸ்டி தொகை உயர்வால் வியாபாரிகள் தயக்கம். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு துவக்கம். அனைத்து தேர்வு அறைகளிலும் CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.